ரெண்டாவது முறையாக இன்னும் குடிநீர் அந்த பைப் லைன் பதிக்கலை. ஒரு சில இடங்கள்ல சோதனை ஓட்டம் நடத்தி இது இந்த திட்டத்துக்கே பாழாகிவிடும். குறிப்பாக சொல்லணும்னா 82 மேல்நிலை தொட்டி மூலமாக தண்ணி ஏற்றி அதை அட்டடயத்தில் இறக்கி அந்த சோதனை ஓட்டம் பண்ணாதான் இந்த திட்டம் முழுமையடையும். எந்த ஒரு தேக்க நிலையும் இல்லாமல் மக்களுக்கு 24 மணி நேரமும் தங்குதடையின்றி குடிநீர் கிடைக்கும். அதை விடுத்து இவங்க இப்போ நான் அமைச்சர்னா என் தொகுதியில் நான் முதற்கட்டமாக எந்தெந்த தொட்டியில் ஏற்றி பார்க்கலான்றது ஏற்றி பார்க்கறது, இது மாதிரிலாம் செய்கிறது தவறு. முழுமையாக ஏற்றி பார்க்கணும். இந்த திட்டத்தில் மிக மிக ரொம்ப மோசமாக இருக்கிறது. என்னுடைய வீட்டுக்கே, செல்லூர் வீட்டுக்கே இப்போ தான் பைப் லைனே போட்டிருக்காங்க. இன்னும் மெயின் லைன் போட்டு இப்போ தான் பைப் லைனே போட்டிருக்காங்க. அதே இன்னும் சரியாக நடக்கலை. ஆக இந்த மாதிரி பல இடங்கள்ல இந்த மாதிரி இருக்கு. இது போக என்னன்னா, மதுரையில் நம்ம முக்கியமாக புனித வைகை, கடல்ல கலக்காத ஒரு நதி எது என்றால் வைகை நதி தான். இந்த வைகை நதி திராவிட, உங்களுக்கு தெரியும், நம்ம திருவிளையாடல் புராணத்திலேயே சிவபெருமானால் அது உருவாக்கப்பட்டது என்று. எனவே அவருடைய திருமணத்துக்கு வந்திருக்கிற அவங்க மக்களுக்கு அவருடைய பாதுகாவலராக பூதத்துக்கு தண்ணி தாகத்துக்காக அந்த வைகை உருவாக்கினாருன்னு தான் பேர் பெற்றது.